மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 21,500 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டியோட புது ரேஞ்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போதைக்கு 21,000லேருந்து 22,000க்குள்ள ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 18,800லேருந்து 19,800 ட்ரேட் ஆச்சு. பிறகு அங்கேருந்து ஏறி கன்சால்டேட் ஆகி அதுக்கப்புறம் அங்கேருந்து நல்ல மொமெண்டம் எடுத்து 21,000 தாண்டி வந்துருச்சு. 21,000 தாண்டி 21,500 வந்துட்டு திருப்பி 21,000 ஒரு சப்போர்ட் எடுத்து நிஃப்டி திருப்பம் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ வந்து 21,000 அப்படிங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட்டாக பார்க்கலாம் புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு. நிஃப்டியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 21,500 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல அந்த அந்த நம்பரையே மார்க்கெட் வந்து தொடர்ந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலே போனாலும் திருப்பி அதே நம்பருக்கு வரதுக்கும், கீழே வந்தாலும் திருப்பி அதே நம்பருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வந்து ஒரு இப்போதைக்கு பையர்ஸ் கண்ட்ரோலில் இருந்தாலும் ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. மார்க்கெட் சைட்வேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் வந்து ஆப்ஷன் பையருக்கு ஃபேவரபுளாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நான் நல்ல ஒரு பீக்கில் இருக்கிறதுனால இதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய கேபிட்டல் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு 50லேருந்து 60% புக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மார்க்கெட் வந்து பெருசாக விழாது. அடுத்தது 22,600 நான் எதிர்பார்க்குறேன். அந்த நம்பர் வர வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து பெரிய வீழ்ச்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பை அண்ட் டிப்ஸில் தான் இருக்கும் அது வரைக்கும். மார்க்கெட்டில் ஹெவி கிராஷ் ஆகிறது, ஸோ மார்க்கெட்டில் வந்து ஒரு 5,000 பாயிண்ட் விளையாடுறது, 3,000 பாயிண்ட் விளையாடுறது, அதெல்லாம் வந்து இந்த 22,600 நடக்கிற வரைக்கும் நடக்காது. ஸோ அது ஃபஸ்ட்டு அது முதல்ல மார்க்கெட் புல் மொமெண்டம் வந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் அதுக்கான ஃபியர் எதுவும் எடுத்துக்க தேவையில்லை. ஸோ மார்க்கெட்டில் இந்தியா விக்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு மந்தமாக தான் இருக்குது. 12, 13 அப்படின்னு தான் இருக்குது. ஸோ வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அடுத்த ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-12% தான் ஏற்றமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்குறோம். இறக்கமும் பெருசாக இருக்காது அப்படிங்கிறதையும் இதுலேருந்து நம்ம சொல்லிக்கலாம். கோல்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூமெண்டம் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கு தான் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் கோல்டெல்லாம் கூட. ட்ரேடிங் பொறுத்த மட்டும் உங்களுக்கு நிறையா மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.